தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். நடிகர் என்பதை தாண்டி தயாரிப்பாளராகவும் பல வெற்றி படங்களை தயாரித்துள்ளார். இவர் நடிப்பில் வெளியான பல படங்கள் ஏராளமான ரசிகர்கள் மத்தியில் தற்போது வரை ரசிக்கப்பட்டு வருகிறது. நடிகர் சங்க தலைவர் பதவியேற்ற பின்னர் நடிகர் சங்கம் மீது இருந்த கோடிக்கணக்கான கடனினை நட்சத்திர விழா நடத்தி அதனை அடைத்த பெருமை விஜயகாந்துக்கு உண்டு. சினிமாவில் வெற்றி கொடி நாட்டியது மட்டுமின்றி தேமுதிக கட்சியை துவங்கி தேர்தலை சந்தித்த விஜயகாந்த் அவர்கள் பின்னர் அதிமுகவிடமிருந்து பிரிந்து எதிர்க்கட்சி தலைவராக மாறினார். அதிமுக தலைமையாக இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்த்து பேசுவதற்கே பலர் அஞ்சிய போது அதிரடியாக தன்னுடைய கருத்துக்களை கூறி எதிர்த்தவர் விஜயகாந்த் அவர்கள். தீவிர அரசியலில் கவனம் செலுத்தி வந்த போதுதான் இவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டார். 7 ஆண்டுகளுக்கும் மேலாக உடல்நல பாதிப்புகளுடன் மருத்துவர்கள் அறிவுறுத்தல் படி சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் அவர்கள் கடந்த ஆண்டு நுரையீரலில் சளி காரணமாகவும் மூச்சு திணறல் காரணமாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வெண்டிலேட்டர் மூலம் சிகிச்சை கொடுத்த போதிலும் சிகிச்சைக்கு இவருடைய உடல்நிலை ஒத்துழைக்காத நிலையில் சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 28ஆம் தேதி உயிரிழந்தார். இவரது மரணம் ஒட்டுமொத்த திரையுலகினரையும் தமிழ் மக்களையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. விஜயகாந்த் அவர்கள் இறந்து இன்றுடன் 1 வருடம் ஆவதை குரு பூஜையாக அனுசரிக்க அவரின் குடும்பத்தினர் முடிவு செய்துள்ள நிலையில் இதற்காக அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் பிரபலங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சற்று முன் தாவிக தலைவரும் நடிகருமான தளபதி விஜயகாந்த் சமாதியில் அஞ்சலி செலுத்தினார். அந்த வீடியோ வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.